அலைகளைப் போலவே அரசியல்வாதிகளுக்கும் ஓய்வில்லை என்ற கருத்து பொதுவான கருத்து. ஆனால் ஆன்மீகமும் இயற்கை விவசாயமுமே தமது எதிர்கால திட்டம் என தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. களைப்பின்றி அரசியல் களத்தில் பணியாற்றும் அவர் ஓய்வு பற்றி கருத்து தெரிவித்துள்ளார். அரசியலிலிருந்து ஓய்வு பெற்ற பின் வேதங்கள், உபனிஷதங்களை படிப்பது, இயற்கை விவசாயம் செய்வதுதான் திட்டம் என அவர் தெரிவித்துள்ளார். ரசாயன உரங்களை தவிர்த்து இயற்கை உரங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் எனவும் அமித் ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். அவசர காலநிலை இந்திய வரலாற்றில் மறக்கப்பட வேண்டிய ஒன்று என்றும், ஆனால் அது தந்த பாடங்களை மறக்கக்கூடாது என்றும் காங்கிரசின் மூத்த தலைவர் சசி தரூர் தெரிவித்திருக்கிறார். மலையாள இதழ் ஒன்றில் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ள அவர் 1975களில் இருந்தது போன்ற இந்தியா தற்போது இல்லை என்றும், இப்போதுள்ள தன்னம்பிக்கையும் வளர்ச்சியும் கொண்ட இந்தியா என்றும் குறிப்பிட்டுள்ளார். நமது ஜனநாயகம் மேலும் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக மத்திய அரசுடன் சசி தரூர் மிகவும் இணக்கமான போக்கை கடைபிடித்து வரும் நிலையில் இக்கட்டுரை கவனம் ஈர்ப்பதாக உள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் பூனை வெளியே வந்துவிட்டதாக கூறினார். அதிவேக இணைய சேவை வழங்கும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு மத்திய அரசின் என்ஸ்பேஸ் மையம் 5 ஆண்டு அனுமதியை வழங்கியுள்ளது. இதன் மூலம் ஸ்டார்லிங்கின் 4408 முதல் தலைமுறை செயற்கைக்கோள்கள் இந்திய வான் எல்லைப் பகுதியில் செயல்பட தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 600 Gbps வேகத்தில் இணைய சேவை பெற முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 1000 புதிய ரயில்களை அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேசியுள்ளார். மேலும் புற்றல் ரயில் திட்டத்தை வரும் 2027ஆம் ஆண்டு தொடங்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். மத்தியில் பாஜக அரசு ஆட்சிக்கு வந்த பின் கடந்த 11 ஆண்டுகளில் கூடுதலாக 32,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது ஜெர்மனி நாட்டின் ஒட்டுமொத்த ரயில் பாதைகளுக்கு சமமானது என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். சபரிமலையில் புதிதாக நவக்கிரக கோயில் பிரதிஷ்டை செய்ய இருக்கும் நிலையில் நாளை மாலை நடை திறக்கப்பட உள்ளது. சபரிமலையில் ஜூலை 13ஆம் தேதி நவக்கிரக கோயில் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. எனவே நாளை மாலை நடை திறக்கப்பட உள்ளது. ஜூலை 13ஆம் தேதி அதிகாலை கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் பிரதிஷ்டை நடைபெறும் என்றும் அன்றிரவு ஹரிவராசனம் பாடி நடை அடைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 3 நாட்கள் பக்தர்கள் தரிசனம் செய்ய ஆன்லைன் முன்பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கேரள செவிலி நிமிஷா பிரியாவுக்கு வரும் 16ஆம் தேதி தூக்கு தண்டனையை நிறைவேற்ற ஏமன் நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அவரை காப்பாற்ற இறுதி முயற்சிகள் தீவிரமடைந்துள்ளன. நிமிஷா பிரியாவை காப்பாற்ற ஏமன் அரசிடம் தூதரக ரீதியில் முறையிட மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரும் மனுவை 14ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் இணங்கியுள்ளது. ஏமனில் மருத்துவத்துறையில் உள்ள நிமிஷா பிரியாவின் பாஸ்போர்ட்டை அவரது தொழிற்கூட்டாளி தராமல் கொடுமைப்படுத்தியதால் அதை ஏமாற்றி பெற மயக்க ஊசி செலுத்திய போது அது சற்று கூடுதலாகி அந்த நபர் இறந்துவிட்டார். இதன் காரணமாக நிமிஷாவுக்கு ஏமன் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. தலைநகர் டெல்லியில் இன்று காலை நில அதிர்வு உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் 4.4 என்ற அலகில் பதிவான இந்த நில அதிர்வு ஹரியானா மாநிலம் ஜஜ்ஜாரை மையமாக கொண்டு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவானதாக தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது. இந்த இடம் டெல்லியிலிருந்து 51 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நில அதிர்வால் அச்சமடைந்த மக்கள் பலர் வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டனர். இதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஹரியானா மாநிலம் குர்கானில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தனியார் மற்றும் பெருநிறுவனங்கள் தங்கள் பணியாளர்கள் வீட்டில் இருந்தவாறே பணி செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. குர்கானில் 12 மணி நேரத்தில் 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை கண்டித்து இடதுசாரி அமைப்புகள் நடத்தி வரும் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. திருவனந்தபுரத்தில் ஆளுநர் மாளிகை முன்பாக போராட்டம் நடத்திய அகில இந்திய இளைஞர் பெருமன்றம் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் காவல்துறையினருக்கும் கைகலப்பு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். போராட்டக்காரர்களை கலைக்க காவல்துறையினர் தண்ணீர் பீச்சி அடித்தனர். கேரளாவில் பல்கலைக்கழகங்களில் கல்வி காவிமயமாக்கப்படுவதாகவும் இதற்கு ஆளுநர் துணை போவதாகவும் இடதுசாரிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். மத அமைப்புகள் கல்வி தொடர்பான விவகாரங்களில் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது என்று கேரள அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் அரசு பள்ளி செயல்படும் நேரம் 30 நிமிடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு சமஸ்த கேரள ஜெம் இயதுல் உல்மா என்ற இஸ்லாமிய அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.
இதனால் 12 லட்சம் மாணவர்களின் மதரசா கல்வி பாதிக்கப்படும் என்று அந்த அமைப்பு கூறுகிறது. ஆனால் இந்த வலியுறுத்தலை ஏற்க முடியாது என்று அமைச்சர் சிவன்குட்டி கூறிவிட்டார். பள்ளி பாடத்திட்டத்தை நிறைவு செய்ய இந்த கூடுதல் நேரம் அவசியம் என்றும் கூறினார். டைட்டன் நிறுவனம் 41 லட்சம் ரூபாய் விலை கொண்ட புதிய கை கடிகாரம் ஒன்றை தயாரித்துள்ளது. ஜல்சா என்ற பெயர் கொண்ட இக்கடிகாரங்கள் 10 எண்ணிக்கையில் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ளன. இக்கடிகாரத்தில் டயல் மெல்லிய மார்பிள் கல்லால் உருவாக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் உள்ள புகழ்பெற்ற ஹவா மெஹல் கட்டடமும் யானை மீது அரசர் அமர்ந்திருக்கும் படமும் வரையப்பட்டுள்ளது. இக்கடிகாரங்கள் மூலம் உலகில் ஆடம்பர கடிகார சந்தையில் டைட்டனும் நுழைந்திருப்பதாக அதன் நிர்வாக இயக்குநர் வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 10 ஆண்டுகளாகவே ஆடம்பர கை கடிகாரங்களுக்கான தேவை அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவில் உள்ள நிறுவனம் ஒன்று நீச்சல் குளத்தை அலுவலகமாக மாற்றி கவனத்தை ஈர்த்துள்ளது. ஊழியர் ஒருவர் பகிர்ந்த அலுவலகத்தின் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பழுதுபார்க்கும் செலவுகளை சேமிக்கும் நோக்கில் இந்த அசாதாரண ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. நீச்சல் குளத்தின் அடியில் மேசைகள் அமைக்கப்பட்டு ஊழியர்கள் நீச்சல் குளத்தின் படிக்கட்டுகளை பயன்படுத்தி உள்ளே சென்று வெளியேறி வருகின்றனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் உள்ள எரிமலை ஒன்று சீர தொடங்கியுள்ளது. கண்ணை பறிக்கும் வெளிச்சத்துடன் எரிமலை சீரும் காட்சிகள் அச்சம் தரும் வகையில் உள்ளது. எரிமலையிலிருந்து வெளியேறிய நெருப்பு குழம்புகள் பல கிலோமீட்டர் தொலைவு வரை பரவி வருகின்றன. இதனால் அப்பகுதியில் வசித்த மக்கள் முன்னெச்சரிக்கையாக வெளியேறிவிட்டனர். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 120 கடந்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெக்சாஸின் பல்வேறு பகுதிகளில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களில் கெர் மாவட்டத்தில் குவாடலூப் நதிக்கரையில் கோடைக்கால முகாமுக்கு வந்திருந்த 27 சிறுமிகளும் அடங்குவர். இந்தியாவின் மாம்பழ நகரம் என அழைக்கப்படும் மேற்கு வங்க மாநிலத்தின் மால்டா தனது அடையாளத்தை இழந்து வருவதற்கு காரணம் என்ன? தெரிந்து கொள்ளலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட மால்டாவில் உள்ள சாலைகளின் இருபுறங்களிலும் மாம்பழ தோட்டங்கள் நிறைந்து காணப்பட்டன. ஆனால் சமீப நாட்களில் இந்த தோட்டங்கள் அனைத்தும் வீட்டுமனைகளாக காட்சியளிக்கின்றன. ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாம்பழ சீசனில் 1.5 லட்சம் ரூபாய் லாபத்தை விவசாயிகள் ஈட்டி வந்தனர். ஆனால் ஒரு தோட்டத்தின் விலை தற்போது 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதாவது சாகுபடி செய்வதில் கிடைக்கும் லாபத்தை விட 100 மடங்கு அதிக விலை கிடைக்கிறது. இதனால் பல தோட்டங்கள் அங்கு மனைகளாக மாறி வருகின்றன. இதற்கு சீரற்ற மழைப்பொழிவு போன்ற காலநிலை மாற்றங்களும் பூச்சி தாக்குதல்களால் விளைச்சல் பாதிப்பது போன்ற காரணங்களும் விவசாயிகளுக்கு சாகுபடி செய்வதில் ஆர்வமின்மையை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. மேலும் மாம்பழ சாகுபடி செய்ய ஆகும் செலவு அதிகரித்துள்ள நிலையில் வங்கதேசத்திற்கு ஏற்றுமதி செய்ய தடை உள்ளிட்ட காரணங்களினாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை என்பதால் இந்தியாவின் மாம்பழ நகரம் தனது அடையாளத்தை இழந்து வருகிறது. இந்தியாவில் மாம்பழங்களை அதிகளவு உற்பத்தி செய்யும் மாநிலங்களில் தமிழ்நாடு 7வது இடத்தில் இருக்கிறது. தேசிய தோட்டக்கலைத்துறை வாரியம் வெளியிட்ட பட்டியலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகளவாக 5990 டன்கள் அளவுக்கு மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 2வது இடத்தில் 4985 டன்களோடு ஆந்திர பிரதேசமும், 3வது இடத்தில் 1580 டன் மாம்பழங்களுடன் பீகாரும் உள்ளன. அடுத்தடுத்த இடங்களில் கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் உள்ள நிலையில் 949 டன் உற்பத்தியோடு தமிழ்நாடு 7வது இடத்தில் இருக்கிறது. மாம்பழ உற்பத்தியில் முக்கிய பங்கு வகித்த மேற்கு வங்கம் தற்போது 10வது இடத்தில் உள்ளது. சாத்தூரில் செய்தியாளர்கள் மீது மதிமுக தொண்டர்கள் தாக்குதல் நடத்தியதற்காக மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வருத்தம் தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் 31 ஆண்டு கால வரலாற்றில் செய்தியாளர்களிடம் தொண்டர்கள் இவ்வாறு நடந்து கொண்டது இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். செய்தியாளர்களிடம் தோழமை உணர்வுடனேயே பழகி வருவதாகவும் இன்முகம் காட்டியே பதிலளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சாத்தூரில் நடந்த நிகழ்வுக்கு தனிப்பட்ட முறையிலும் கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த வருத்தத்தை துரை வைகோ தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முழுக்க RSSக்கும் பாஜகவுக்கும் விசுவாசமாக இருப்பதாக
தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம் செய்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக திராவிட கட்சி என்பதெல்லாம் மலையேறிவிட்டது என்று குறிப்பிட்டார். எதிர்கட்சி தலைவர் அவர் யாருக்கு லாயலா இருக்காருன்னு தெரியல. ஆனால் முழுக்க ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ரொம்ப லாயலா இருக்காரு. கட்சியை விட்டு கொடுத்து விட்டாருன்னு தான் சொல்லணும். அவர் என்ன செய்யறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல. ஒற்றை அஜெண்டா பாஜக என்ன எழுதி கொடுத்தோ அதை படிக்கிறார். ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறார். திராவிட கட்சியெல்லாம் மலையேறி ரொம்ப நாள் ஆகி போச்சு. அது திராவிட கட்சியே கிடையாது, அது சங்கிகளுடைய கட்சி ஆயிடுச்சு. ஒரே மேடையில் உட்காந்துருக்காங்க. யாரெல்லாம் அம்மையார் ஜெயலலிதாவை வசப்பாடினாங்களோ, பழி சொல்லுக்கு ஆளாக்குனாங்களோ அவங்க வரிசையில் உட்காந்துருக்காரு. பாமகவில் தனது மூத்த மகள் காந்திமதிக்கு பொறுப்பு வழங்கப்படலாம் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் சூசகமாக தெரிவித்துள்ளார். பூம்புகார் மகளிர் மாநாட்டு பணிகளை ஆய்வு செய்ய புறப்பட்ட ராமதாசிடம் மாநாட்டிற்கு அன்புமணி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் பிறகு சொல்கிறேன் என பதிலளித்தார். இப்ப அவங்களுக்கு முக்கிய பதவி என்ன கொடுக்கப்படுதுங்களா ஐயா? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லை, தற்சமயம் இல்லை. போக போக தெரியும். மாணவருடைய வேலைப்பாடுகள் சார், அதுதான் பார்க்க போறோம். திருச்செந்தூர் முருகன் கோவில் திருக்குட நன்னீராட்டு விழாவின் போது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபுவுடன் கோவில் திரை சுதந்திரர்கள் வாக்குவாதம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. அங்கு திருக்குட நன்னீராட்டு வைபவத்தின் போது புனித நீர்க்குடங்களை கோவில் மேல்தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அப்போது அமைச்சரை சூழ்ந்து கொண்ட அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். தங்களை மேல்தளத்திற்கு அனுமதிக்கவில்லை என்று குற்றம் சாட்டி அவர்கள் சேகர் பாபுவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பௌர்ணமியையொட்டி திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். குடமுழுக்கு விழாவிற்கு பின் கோயிலுக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. கோயில் முன்புள்ள கடலில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம் மற்றும் முதியோர்களுக்கான சிறப்பு தரிசனம் என அனைத்து வரிசையிலும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. அமெரிக்கா வரி ஆயத்தை கொண்டு இந்தியா போன்ற நாடுகளை மிரட்டிக் கொண்டுள்ளது. ஆனால் சீனாவோ இந்தியா போன்ற போட்டி நாடுகளுக்கு குடைச்சல் தரும் நடவடிக்கைகளை ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக தொடங்கிவிட்டது. புலி வருது என ட்ரம்ப் விடுத்து வந்த மிரட்டல் நிஜமாகிவிட்டது. பல நாடுகளுக்கு அவர் விதித்த பதில் வரி வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஆர்ப்பாட்டமாக அமெரிக்கா தந்து கொண்டிருக்கும் தலைவலிகளை சீனா சத்தமின்றி வேறு ஒரு வழியில் தந்து வருகிறது. அமெரிக்கா தனது இறக்குமதிகளை கடினமாக்கியுள்ளது என்றால் சீனா தன் ஏற்றுமதிகளை கடினமாக்கியுள்ளது. தங்களின் நவீன தொழில்நுட்பங்கள், நவீன தொழில்நுட்ப சாதனங்களுக்கான மூலப்பொருட்கள், நவீன தொழில்நுட்பங்களை அறிந்த நிபுணர்களால் வெளிநாடுகள் எவ்வகையிலும் பலன் பெற்றுவிடக்கூடாது என்பதில் சீனா உறுதியாக உள்ளது. இதன் ஒரு பகுதியாக மின்னணு உலகில் மிக முக்கியமான மூலப்பொருளாக விளங்கும் அரிய வகை கனிமங்கள் ஏற்றுமதிக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை சீனா விதித்துள்ளது. இதில் வாகன உற்பத்திக்கு மிக அவசியமான அரிய வகை காந்தங்களும் அடங்கும். சீனாவிலிருந்து இவை எளிதாக கிடைக்காததால் இந்தியாவில் கார்கள் உற்பத்தி முடங்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இன்னொருபுறம் இந்தியாவில் ஆப்பிள், ஐபோன் தயாரிப்புகளுக்கு உதவி வந்த தங்கள் நாட்டு பொறியாளர்களை சீனா திரும்ப அழைத்துக் கொண்டுள்ளது. இதனால் இந்தியாவின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி பின்னடைவை சந்திக்கும் என கூறப்படுகிறது. அரிய வகை கனிமங்களை சீனா வர்த்தக ஆயுதமாக்கிக் கொள்வதாக பிரிக்ஸ் மாநாட்டில் மறைமுகமாக சாடினார் பிரதமர் மோடி. எனினும் இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள இந்தியாவும் தயாராகிவிட்டது. அரிய வகை காந்தங்களை உற்பத்தி செய்யும் வகையில் 1350 கோடி ரூபாய் செலவில் ஊக்குவிப்பு திட்டத்தை மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நம் கையே நமக்கு உதவி என்பது தனிமனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, உலகளவிலும் பொருந்தும் என்பது அமெரிக்க மற்றும் சீனாவின் நடவடிக்கைகளால் மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. ஒரு நாட்டிற்கு எதிராக வரி விதிப்பு தொடர்பாக தெரிவிக்கப்படும் காரணங்களுக்கு அர்த்தங்கள் இருந்து வந்த நிலையில் பிரேசில் மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிக்கு கூறப்படும் காரணம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரேசில் நாட்டுக்கு 50% இறக்குமதி வரி விதித்ததற்கு ட்ரம்ப் கூறிய காரணம் சர்ச்சையாகியுள்ளது. பல்வேறு நாடுகளுக்கு 25 முதல் 40% வரை இறக்குமதி வரி விதித்த ட்ரம்ப் பிரேசிலுக்கு மட்டும் 50% வரி விதித்துள்ளார். பிரேசில் முன்னாள் அதிபர் போல்சனாரோவை அந்நாடு நடத்தும் விதத்தை கண்டித்துள்ள ட்ரம்ப் அதற்காகவே அதிக வரி விதித்தாரா என்றும் கேள்வி எழுந்துள்ளது. எதிர்ப்பவர்களை வேட்டையாடும் போக்கை பிரேசில் நிறுத்த வேண்டும் என அந்நாட்டு அதிபருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் ட்ரம்ப் கூறியுள்ளார்.
ட்ரம்பின் கருத்துக்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா, எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல தேவையில்லை என்றும் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதீர்கள் என்றும் கூறியுள்ளார். ட்ரம்பை பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா வெளிப்படையாகவே எதிர்த்து வருகிறார். மேலும் சீனாவுடன் பிரேசில் மிகவும் நெருக்கம் காட்டி வருகிறது. உண்மையான வணிக ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளை விட தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் நாடுகள் மீது ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பதாக இது பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்போது வேண்டுமானாலும் கொல்லப்படலாம் என ஈரான் அதிஉயர் தலைவர் காமினியின் மூத்த ஆலோசகர் ஜாவேத் நரிஜனி கூறியுள்ளார். ஈரான் அரசு தொலைக்காட்சியில் பேசிய ஜாவேத், ட்ரம்ப் புளோரிடாவில் உள்ள தன் மாளிகையில் சூரிய குளியல் மேற்கொள்ளும் போது கூட ட்ரோன் வீசி கொள்ள முடியும் என கூறியுள்ளார். 2020 ஈரான் தளபதி காசிம் சுலைமானி கொல்லப்பட்ட நிலையில் அதற்கு ட்ரம்ப் காரணம் என கூறி அப்போதிலிருந்தே அவருக்கு குறிவைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தன்னை ஈரான் கொள்ள வாய்ப்பிருப்பதாக ட்ரம்பும் வெளிப்படையாகவே பேசியிருந்தார். வெப் பிரவுசர் உலகில் கூகுள் நிறுவனம் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் அதற்கு போட்டியாக ஓபன் ஏஐ நிறுவனமும் களமிறங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏஐ உதவியுடன் தரவுகளை தேடும் அதிநவீன வசதிகளுடன் கூடியதாக புதிய பிரவுசர் இருக்கும் என்றும் தகவல்கள் கசிந்துள்ளன. செயற்கை நுண்ணறிவு செயல்களில் உலக அளவில் ஓபன் ஏஐயின் ChatGPT ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்நிலையில் அது வெப் பிரவுசர் துறையிலும் அது வருவது மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வித்திடும் என கருதப்படுகிறது. மனிதர்களைப் போன்ற புற உணர்வுகளை உணரும் வகையில் புதிய வகை ரோபோக்களை விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். இதற்காக ரோபோக்களுக்கு ஜெலட்டின் அடிப்படையிலான பொருளான தோள்கள் மின்சாரத்தை கடத்தும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பம் வெப்பநிலையில் ஏற்படும் மாற்றம் மற்றும் வலி உள்ளிட்டவற்றை அனுபவிக்க உதவுகிறது. இருப்பினும் இந்த தோள்கள் லேசாக இருப்பதால் எளிதில் சேதமடைய வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. சந்தை மதிப்பில் $4 டிரில்லியன் கடந்த முதல் நிறுவனமாக NVIDIA நிறுவனம் சாதனை படைத்திருக்கிறது. இந்த சாதனையின் மூலம் ஆப்பிள் மற்றும் மைக்ரோசாப்ட் நிறுவனங்களை அந்நிறுவனம் பின்னுக்கு தள்ளி உள்ளது. ஆந்திராவில் பள்ளி விவகாரங்கள் தொடர்பாக ஒரே நாளில் 2,30,00,000 பேர் சந்தித்து பேசினர். இச்சந்திப்பில் மாணவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், நிர்வாக கமிட்டியினர் சந்தித்து பள்ளி பிரச்சனைகள் குறித்து பேசினர். இந்தியாவில் இதற்கு முன் ஒரே நாளில் இவ்வளவு பெரிய அளவில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நடந்ததில்லை என ஆந்திர கல்வித்துறை அமைச்சரும் முதலமைச்சருமான சந்திரபாபு நாயுடுவின் மகனுமான நாரா லோகேஷ் தெரிவித்தார். புட்டபர்த்தி தொகுதியில் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற சந்திப்பில் முதல்வர் சந்திரபாபுவும் அமைச்சர் லோகேஷும் பங்கேற்றனர். தாமிரத்திற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்துள்ள 50% இறக்குமதி வரியால் இந்தியாவுக்கு எந்த தாக்கமும் இல்லை என தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாமிரம் தேவை அதிகமுள்ள நாடாக இந்தியா உள்ளதால் இறக்குமதி அதிகமாகவும் ஏற்றுமதி மிக குறைவாகவும் இருப்பதாக இந்திய சர்வதேச தாமிர சங்கத்தின் நிர்வாக இயக்குநர் மயூர் கர்மாக்கர் கூறினார். கடந்த ஆண்டு மட்டும் 10 லட்சம் டன் தாமிரம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. எனவே உள்நாட்டு தேவை பல மடங்கு அதிகரித்து வரும் நிலையில் இந்த வரி உற்பத்தியாளர்களுக்கு சவாலாக இருக்காது எனவும் அவர் கூறினார்.